கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவியின் இறுதி ஊர்வலம் பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் இருந்து தொடங்கியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், இந்த இறுதி ஊர்வலத்தில் முக்கிய தலைவர்கள் யாரேனும் பங்கேற்றிருக்கிறார்களா? எவ்வளவு நேரம் இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற உள்ளது? தமிழ், கன்னடா, தெலுங்கு, இந்தி என 5 மொழிகளில் சினிமா துறையில் நடித்து இந்திய அளவில் சினிமா துறையில் பிரபலமாகி உள்ள சரோஜா தேவி தனக்கென ஒரு தனி இடத்தை சினிமா துறையில் பெற்றுள்ளார். இந்த நிலையில் இவர் சரோஜா தேவி பிறந்தது 1938ஆம் ஆண்டு பெங்களூரில் பிறந்தார். இவருடைய தந்தை காவல் அதிகாரியாக இருந்தார். அவருடைய தாயாரும் இங்க இல்லத்து அரசியாக இருந்தார். இந்த நிலையில் கடந்த 17 வயதிலே இவர் சினிமா துறையில் காலை பதித்து பல்வேறு மொழிகளில் சினிமா 200க்கும் மேற்பட்ட சினிமாக்களை நடித்துள்ளார். இந்த நிலையில் இவர் பெங்களூர் மலேஸ்வர பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக நேற்று காலை 8:30 மணி அளவில் உயிரிழந்தார். இதையடுத்து இவருடைய உடலுக்கு சிறைத்துறை காவல்துறையினர் அந்த பகுதியில் தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அது மற்றும் இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நேற்று காலை முதல் இன்று 2வது நாளாகவும் தொடர்ந்து சினிமா நடிகர்கள் கர்நாடக நடிகர்கள் உட்பட தமிழகத்தில் இருந்தும் அர்ஜுன், விஷால், கார்த்தி போன்ற நடிகர்களும் நைட்டு இரவு அஞ்சலி செலுத்தி சென்றனர். தொடர்ந்து இன்று காலை கர்நாடக முதல்வர் சிஎம் சித்தராமையாவும் இன்று காலை அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தற்போது அவருடைய உடல் மலேஸ்வரம் இல்லத்தில் இருந்து அவருடைய சொந்த ஊரான ராம்நகர் மாவட்டம் சென்னப்பட்டினம் தாலுகாவில் உள்ள தசவாரா கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தசவாரா கிராமத்தில் இவருக்கு என்ன தனி தோட்ட இல்லம் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு இல்லத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறை இவர்கள் சென்று அங்க தங்கியிருந்து வருவார். அங்க இவருடைய தாயாரும் ருத்ரமா அவரு இறந்த போது அவருடைய சடலத்தையும் அந்த பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டு சமாதி கட்டப்பட்டுள்ளது. இவருடைய இப்போ தற்போது சரோஜா தேவியோட உடலும் அதே பகுதியில் தான் அவரோட தாயாருடைய சமாதி பக்கத்திலே அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதுவும் அரசு சார்பில் அனைத்து சகல மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கான தேவையான நடவடிக்கைகளும் தற்போது அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.